தமிழ்நாட்டில் சாலை, துறைமுகம், படகு போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை உட்கட்டமைப்பை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும் வகையில் அடுத்த 10 ஆண்டுகளை இலக்காக கொண்ட பிரம்மாண்ட மாஸ்டர் பிளானை மாநில அரசு தயாரித்து வருகிறது. AI முதல் 8 வழிச்சாலை, சர்வதேச பயணிகள் கப்பல் சேவை வரை பல்வேறு நலத்திட்டங்களை ஒருங்கிணைத்து மாநிலத்தின் போக்குவரத்து முகத்தையே மாற்றும் நோக்கில் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாக மகிழ்ச்சிகர தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டின் உட்கட்டமைப்பை உலக தரத்திற்கு உயர்த்தும் நோக்கில் அரசின் வெற்றி தமிழகம் செயல் திட்டத்தின் முக்கிய அங்கமாக இந்த மாஸ்டர் பிளான் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அடுத்த 5 ஆண்டுகளில் செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள் முதல் ஆண்டு 1 முதல் 3 ஆண்டுகள், 3 முதல் 5 ஆண்டுகள் என 3 கட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அதற்கு அப்பாற்பட்ட நீண்ட கால வளர்ச்சியை கருத்தில் கொண்டு 10 ஆண்டு சாலை வளர்ச்சி திட்டமும் வடிவமைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் சாலை விபத்துகளை குறைக்கும் நோக்கில் பாதுகாப்பான சாலைகள் திட்டமும் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இதற்காக 500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்க திட்டமிடப்பட்டுள்ளது. போக்குவரத்து விதிமீறல்களை தானாக கண்டறியும் செயற்கை நுண்ணறிவு கண்காணிப்பு அமைப்புகள் முக்கிய சாலைகளில் நிறுவப்பட உள்ளன. விபத்து நேரங்களில் விரைவான சிகிச்சை கிடைக்க அவசர மருத்துவ மையங்களும் அமைக்கப்படும் என கூறப்படுகிறது. பொதுமக்கள் பயன்படுத்தி வரும் நம்ம சாலை செயலி மேம்படுத்தப்பட்டு சாலைகளில் உருவாகும் பள்ளங்கள் மற்றும் சேதங்களை விரைவாக கண்டறிந்து உடனடி சீரமைப்பு செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். இதற்காக ஒவ்வொரு ஆண்டும் கூடுதலாக 2000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாலை மட்டுமல்லாமல் கடல்வழி போக்குவரத்தையும் விரிவுபடுத்தும் நோக்கில் 1.07 லட்சம் கோடி மதிப்பிலான மாநில கடல்வழி மாஸ்டர் பிளான் மத்திய அரசின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டுள்ளது. அடுத்த 5 ஆண்டுகளில் மீனம்பாக்கம் கிளாம்பாக்கம் 13.5 கிலோமீட்டர் 4 வழி மேம்பாலம், சென்னை, கோவை, தூத்துக்குடியில் புதிய விரைவு சாலைகள், மதுரை நெல்பேட்டை அவனியாபுரம் 4 வழிச்சாலை போன்ற முக்கிய திட்டங்களும் செயல்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், பாதுகாப்பான சாலைகள், விரைவு நெடுஞ்சாலைகள், சர்வதேச கப்பல் சேவைகள், நவீன துறைமுகங்கள் மற்றும் நகர்ப்புற போக்குவரத்து மேம்பாடு ஆகியவற்றை ஒருங்கிணைக்கும் இந்த 10 ஆண்டு மாஸ்டர் பிளான் தமிழ்நாட்டின் போக்குவரத்து மற்றும் உள்கட்டமைப்பு வளர்ச்சியில் மிகப்பெரிய திருப்புமுனையாக அமையக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது.